மீனாட்சி அம்மன் கையில் இருக்கும் அந்த பச்சை கிளியை நீங்கள் கவனித்ததுண்டா? அது வெறும் அலங்காரமில்லை, பக்தர்களின் வேண்டுதல்களை அம்மனிடம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் ஒரு தெய்வ ரகசியம் என்று சொல்கிறார்கள். மீனாட்சி அம்மன் என்றாலே அன்னையின் கருணை நிறைந்த முகமும் அவரது கையில் இருக்கும் பச்சை கிளியும் நம் மனதில் உடனே தோன்றும். பக்தர்கள் அன்னையை மனமாறி வேண்டினால் அந்த வேண்டுதல்களை அன்னையின் கையில் இருக்கும் கிளி மீண்டும் மீண்டும் சொல்லி அம்மனிடம் நினைவூட்டிக் கொண்டே இருப்பதாக பழமையான நம்பிக்கையுள்ளது. அதனால்தான் மீனாட்சி என்று சொன்னாலே கிளி நினைவுக்கு வரும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த கிளிக்கு இன்னொரு பழமையான கதையும் உள்ளது. ஒரு காலத்தில் இந்திரன் ஒரு சாபத்தால் மிகவும் துன்பப்பட்டான். அந்த சாபம் நீங்க சிவனை வழிபட வேண்டும் என்று அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால் இந்திரன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்தான். அங்கு அவன் ஒரு அதிசய காட்சியை கண்டான். அந்த தலத்தின் மேல் வானத்தில் ஏராளமான பச்சை கிளிகள் பறந்து கொண்டே அங்கு எழுந்தருளியிருந்த சுந்தரேஸ்வரர் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொன்னுக் கொண்டிருந்தன. இந்த அதிசயத்தைக் கண்டு இந்திரன் ஆச்சரியமடைந்தான். அந்த கிளிகள் வழிகாட்டியபடி அவன் சிவபெருமானை வழிபட்டு தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான். அந்த நாளிலிருந்து மதுரை தலத்தில் கிளிக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கிடைத்தது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இன்று வரை மீனாட்சி அம்மன் கையில் பச்சை கிளி வைத்திருப்பது பக்தர்களின் வேண்டுதல்களை நினைவூட்டும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. மீனாட்சி அம்மன் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் பொழிந்து உங்கள் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றட்டும். மீனாட்சி அம்மன் திருவருளால் அனைவருக்கும் நலம் கிடைக்கட்டும்.